அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்போம். நம்ம நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்கோமா? நம்மில் பல பேர் செய்யற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? பிறரிடம் இருப்பதாய் நினைத்து நமக்குள் இருப்பதை தொலைப்பது. பக்கத்து வீட்டுக்காரர் புது கார் வாங்கிட்டாருன்னு நம்ம கிட்ட இருக்கிற பைக்கை பார்த்து சலிச்சுக்கிறது. மத்தவங்க சோஷியல் மீடியாவில் போடுற போட்டோவை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு கவலைப்படுறது. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா நாம மத்தவங்களோட வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணி நமக்காக கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கையை ரசிக்க மறந்துடுறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஏன் இப்படி மத்தவங்களோட ஒப்பிட்டு நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோம், அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்து நமக்குள் இருக்கிற உண்மையான மகிழ்ச்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது, இத பத்தி ஒரு அழகான குட்டி கதையோட பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அது தன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஒரு நாள் அது ஒரு வெள்ளை நிற அன்னத்தை பார்த்தது. அடடா, இந்த அன்னம் எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது! நான் மட்டும் ஏன் இவ்வளவு கருப்பாக இருக்கிறேன்? உலகத்திலேயே இந்த அன்னம்தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று காகம் நினைத்தது. தன் எண்ணத்தை அன்னத்திடமே போய் சொன்னது காகம். அதற்கு அன்னம் சொன்னது, நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் நான் இந்த கிளியை பார்க்கும் வரைதான். கிளிக்கு 2 வண்ணங்கள் இருக்கின்றன. அதுதான் அழகானது, மகிழ்ச்சியானது என்றது. காகம் கிளியிடம் சென்றது. கிளி சொன்னது, எனக்கு 2 நிறங்கள்தான். ஆனால் மயிலை பார், அதற்கு எத்தனை நிறங்கள்! மயில்தான் இந்த உலகிலேயே மகிழ்ச்சியான பறவை என்றது. கடைசியாக காகம் மிருகக்காட்சி சாலையில் இருந்த மயிலை பார்க்கச் சென்றது. மயிலைச் சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி நின்று அதன் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். மக்கள் கலைந்து சென்ற பிறகு காகம் மயிலிடம் கேட்டது, மயிலே, நீ எவ்வளவு அழகு! உன்னை பார்க்க இத்தனை கூட்டமே கூடுகிறது. நீதான் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான பறவை அல்லவா? மயில் பெருமூச்சு விட்டுச் சொன்னது, நண்பா, என் அழகினால்தான் நான் இந்த கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறேன். தினமும் இந்த கூண்டுக்குள் இருந்தபடி நான் நினைப்பது ஒன்றுதான், நான் ஒரு காகமாக பிறந்திருக்கலாம் என்று. காகத்தை யாரும் கூண்டில் அடைப்பதில்லை, அது சுதந்திரமாக எங்கும் பறக்கலாம். இத்தனை நாள் நான் உன்னை பார்த்துதான் பொறாமைப்பட்டுக் கொண்டிருந்தேன். கதையின் நீதி. மயில் காகத்தை பார்த்து ஏங்குகிறது, காகம் மயிலை பார்த்து ஏங்குகிறது. நம்மிடம் இருப்பதை உணராமல் பிறரிடம் இருப்பதை பார்த்து ஏங்கும்போது நம் நிம்மதியை நாமே தொலைக்கிறோம். உங்களிடம் இருப்பதை மற்றவர்கள் ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கலாம் என்பதே நிதர்சனம். அந்த மயில் சொன்னது போலத்தான் நண்பர்களே, நாம மத்தவங்களை பார்த்து வியந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல யாரோ ஒருத்தர் நாம வாழ்ற இந்த வாழ்க்கையை வாழ மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கலாம். மகிழ்ச்சிங்கிறது ஒரு ரேஸ் கிடையாது, மத்தவங்களை முந்திட்டு போய் முதல்ல வர்றதுக்கு. மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்வு. அது உங்ககிட்ட இப்பவே இருக்கு. இறுதியா ஒரு சின்ன விஷயம், உங்ககிட்ட இருக்கிற அழக, உங்ககிட்ட இருக்கிற திறமைய, உங்களோட குட்டி குட்டி சந்தோஷங்களை மத்தவங்களுக்காக அடகு வைக்காதீங்க. அடுத்தவங்க வாழ்க்கையை எட்டி பார்க்கிறதை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கும். மத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களைப் போல இன்னொருத்தர் கிடையாது. நீங்க ஒரு ஒரிஜினல். அதை மத்தவங்களோட நகலாக டூப்ளிகேட் மாத்தி தொலைச்சிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. இதேபோல இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும். இது போன்ற ஆழமான சிந்தனைகள், ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்க விரும்பினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும். வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்துவோம்.